ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சட்னி பார்க்க போகிறோம். சும்மா 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சட்னி செய்கிறேன். நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். முட்டைகோஸ் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 50 கிராம், முட்டைக்கோசு 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட கேரட்டும் நம்ம போட்டுக்கலாம். கேரட்டு முட்டைக்கோஸ்லாம் போட்டு செய்யும்போது நமக்கு வந்து அந்த சட்னி வந்து வெஜிடபிள் சட்னி மாதிரியே தெரியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். எப்போவுமே சட்னி வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பூண்டு, மூணு வரமிளகாய் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து நமக்கு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இது மாதிரி சட்னி சாப்பிடும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கேரட்டு முட்டைக்கோஸ் 2மே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா சீக்கிரமே வதங்கிடும். தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்துட்டு நானாக ட்ரை பண்ணது. இது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லி வதங்கிடுச்சு. நான் புளி சேர்க்கல, வேணா நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த கெஸ்ட்டெல்லாம் வந்தால் இது மாதிரி செய்யும்போது சட்னி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரோலக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு தோசை. நான் உப்பு போட்டுட்டேன், அதனால உப்பு போட வேண்டியதில்லை. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நமக்கு வந்து குறன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை தாளிப்பு போடலாம். அவ்வளோதாங்க. இந்த ஹெல்த்தியான சட்னி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கெஸ்ட்டு வந்தாலும் இந்த சட்னி வந்து நிறையா கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி. எண்ணெய் விட்டுக்கிறேன். சொல்லுங்கள். கடுகு சொல்லுங்கள். கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெருப்பு வந்திருக்கும் தானே. இப்போ சட்னி நம்ம இது தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி குறப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சட்னி. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே.